மற்றவங்க உணர்ச்சிகளை புரிஞ்சிக்காத ஒரு சர்வாதிகாரி சரஸ்வதி. உன் புருஷன் அதை விட ரொம்ப மோசம். இந்த 4 வருஷம் நீ தாக்கு பிடிச்சதே அதிகம். இப்போ நீ கர்ப்பமாக இருக்க. 10 மாசத்துல ஒரு பிள்ளைய பெத்தெடுக்க போற. அதை ஆளாக்கணும். உங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு. இதையெல்லாம் அவன் நிச்சயமா யோசிக்க மாட்டான். ஆனா நீயாவது யோசிக்க வேண்டாமா சுஜிதா? மாமா, 2 பேர் சம்பளத்தையும் வாங்கி பேங்க்ல போட்டுட்டு குடும்ப செலவு போக நகை சீட்டு அது இதுன்னு சுருட்டுறா சரஸ்வதி. கடைசியா அது எங்க பணம்னு சொல்லி பொண்ணுங்களுக்கு வாங்கி தருவா. எனக்கு எல்லாம் தெரியும். இந்த குடும்பத்துக்காக இத்தனை காலம் நீ கப்பம் கட்டினது போதும். இனிமே நீ பிழைக்க வழி பார்க்கணும். புத்திசாலித்தனமாக நடந்துக்கணுமா? சுஜிதா மௌனமாக இருந்தாள். ஏம்மா பேசலை? நான் சொல்கிறது உனக்கு புரியலையா? புரியுது மாமா. அப்புறம் நான் என்ன பேசினாலும் இந்த வீட்டில் எடுபடாது மாமா. ஏம்மா? மாமா, நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் மேலே நான் ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன். உங்களை எதிர்த்து பேச நான் நினைக்கல. அது எனக்கு தெரியுமா. சொல்லு. நீங்கள் இத்தனை காலம் உழைச்சி 3 பிள்ளைகளை சக ஆளாக்கி குடும்பத்தை கௌரவமாக வச்சிருக்கீங்க. அத்தை வேலைக்கு போகலை, சல்லி காசு சம்பாதிக்கலை, ஆட்சி அவங்க கையில். உங்களை மதிக்கிறதில்ல. மனநோயாளின்னு விமர்சிக்கிற அளவுக்கு அத்தை யார் தைரியம் கொடுத்தது? மௌலி ஆடிப்போனார். அம்மாடி, மன்னிக்கணும் மாமா, உங்களை நான் அசிங்கப்படுத்தலை. என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நல்ல கேள்விமா. எனக்கு யாரையும் பயம் இல்லை. பிரச்சனைன்னு வரைஞ்சு கொட்டிட்டு நான் இறங்குனா சரஸ்வதியும் சும்மா இருக்க மாட்டா, ரகலை பண்ணுவா. 4 பேருக்கு தெரியும். குடும்பமானம் நாரி போகும். அது நல்லதாம்மா. அதுக்காக தான் நான் பேசலை, புரியுதா? மாமா, நீங்கள் சொல்கிறது நியாயம். நீங்கள் குடும்ப தலைவர். நீங்களே இப்படி பார்த்து பயந்து ஒதுங்கி நிற்கும்போது நான் ஒரு பொண்ணு புருஷனை எதிர்க்க முடியுமா சொல்லுங்க? நம்ம சமூக அமைப்பு என்ன மாமா? ஒரு ஆண் மனைவியை ஒதுக்கி வச்சுட்டு தள்ளி வாழ்ந்தா அவனை யாரும் வாளாவெட்டின்னு சொல்கிறதில்ல. அதையே ஒரு பொண்ணு செஞ்சா அவருக்கு என்ன பேர்? நாளைக்கு அவள் பெத்த பிள்ளைக்கு சமூகத்தில் என்ன மரியாதை சொல்லுங்க? மௌலி நிலை குலைந்தார். ஒரு பொண்ணுக்கு அவள் யாராக இருந்தாலும் புருஷனோட ஆதரவு முழுமையாக வேணும். அது இல்லைன்னா அவளுக்கு கடைசி வரைக்கும் போராட்டம்தான். உண்டா இல்லையா? மௌலி மௌனம் சாதிக்க, கல்யாணம் ஆன நாள் முதல் இப்போ வரைக்கும் உங்கள் பிள்ளையோட ஆதரவு எனக்கு இல்லை. என்ன ஒரு சம்பாதிக்கிற மெஷினாக தான் அவர் நினைக்கிறாரு. சுஜிதா, அவரே என் பக்கம் திரும்ப மாட்டார். அப்படி ஒரு காலம் திரும்பினா அத்தை திரும்பி விட மாட்டாங்க. அவங்க ஆதிக்கத்தில் வாழ்ந்து அவர் பழகியாச்சு. அதனால் இத்தனை நாள் பேசாதனா இனி பேசினா சரிபடுமா? பாதிக்கப்படுறது நான் மட்டும் இல்லை, என் குழந்தையும் தான். மாமா, நான் எதிர்த்துட்டா எனக்கு யார் ஆதரவு? அப்பா இல்லை, அம்மா ஒரு விதவை. எங்கள் அண்ணி இங்கே உள்ள அத்தை மாதிரி. அண்ணே அவங்க கைப்பிடியில். பிறந்த வீட்டு ஆதரவு எனக்கு சுத்தமாக இல்லை மாமா. சுஜிதா, யாரும் வந்து கூட்டிகிட்டு போகலன்னு அத்தை குத்தி காட்ட நாங்கள் எங்கள் அம்மா எப்படி துடிப்பாங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. ஆனால் பேச வழி இல்லை. அண்ணி இதை பெருசாக எடுத்துக்கல. ஒரு விதவை தன் கர்ப்பிணி பெண்ணை பிறந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போக வந்தா அத்தை சும்மா இருப்பாங்களா? தப்பாக பேச மாட்டாங்களா? சொல்லும்போதே சுஜிதா குரல் இடறியது. அவருக்கே வேதனையாக இருந்தது. புரியுது மாமா என் கஷ்டங்கள். எனக்குன்னு குரல் கொடுக்க இப்போ நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. உங்களாலேயும் குரல் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேலேயும் முடியுமா? குடும்பத்துக்காக உழைச்ச என்ன மென்டல்னு சொல்லிட்டா சரஸ்வதி. இதை நான் மறக்க மாட்டேன். நான் என்ன செய்யணும்னு நீ சொல்லு, தயாராக இருக்கேன். எனக்கு பென்ஷன் பணம் இருக்குது. மாதம் 15,000 வருது. நான் கையெழுத்து போட்டாதான் அது கிடைக்கும். உனக்கு 40,000 ரூபாய் வருமா? மாமா, இதை பாருமா, கௌரவம் பார்க்குறது, மானத்துக்கு பயந்து வாழ்கிறது, இதெல்லாம் ஒரு காலத்தில். இப்போ இதெல்லாம் கடந்தாச்சு. நமக்கு வாழ தேவை பணம். அதுக்கு யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் இல்லையா? மாமா, என்ன சொல்கிறீங்க? அடங்கி போகும்போது எதிராளிக்கு ஏத்தம் அதிகமாகும். நம்மளை கேவலப்படுத்தி பார்க்க மனசு துடிக்கும். அதுக்கு அனுமதிக்கக்கூடாது. தப்பு என்னது? ஆரம்ப நாட்களில் சரஸ்வதியை அடக்கி நான் காலுக்கடியில் வச்சுருந்தா குடும்பம் ஒழுங்காக இருந்திருக்கும். இவளும் தலை தூக்கி இருக்க மாட்டா. இவனையும் தப்பாக வளர்த்துருக்க மாட்டா. நான் செஞ்சது தப்பு. இப்போ உன் தலையில் வந்து விடிஞ்சிருக்கு சுஜிதா. என்னை மன்னிச்சிடுமா? ஐயோ மாமா, என்ன பேசுகிறீங்க? அதுதான் நிஜம். எனக்கு நல்லா புரியுது. சரி விடு. நடந்ததை பேசி லாபம் இல்லை. இனி நான் புதுசாக வாழ்க்கையை தொடங்கவும் போகிறதில்ல.
மாமா, ஆனா நீ வாழணும். நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் என்ன தெரியுமா? உன்னை நல்லபடியா சுதந்திரமா வாழ வைக்கிறது தான். என்ன மாமா சொல்றீங்க? ஆமா, இத்தனை நாள் இருந்த சுஜிதா வேற, இனி இருக்க போற சுஜிதா வேற. புரியல? நீ வெறும் மனைவி இல்லை, இப்போ கர்ப்பம் சுமக்கக்கூடிய பெண். உன் வயிற்றுல ஒரு சிசு வளருது. அதோட ஆரம்பமே நல்லா அமையணும். அதுக்காக நீ யோசிக்கணும். அது உன் கடமை சுஜிதா. உண்டா இல்லையா? ஆமாம் மாமா. அப்படின்னா நீ மாறணும். எப்படி மாமா? சொல்கிறேன். நீ புது அவதாரம் எடுக்கணும். தைரியமாக எடுக்கணும் சுஜிதா. அம்மா வசுந்தரா இரவு உணவை தயாரித்து முடித்தாள். 9 மணிக்கு செல்வமும் சத்யாவும் திரும்பினார்கள். குழந்தை உறங்கிவிட்டது. வெளியில் விருந்து என்பதால் சாப்பாட்டை முடித்துவிட்டு திரும்பியிருந்தார்கள். உடைகளை மாற்றி முகம் கழுவி கொண்டு படுக்க போக, செல்வம் ஒரு நிமிஷம். என்னம்மா? கொஞ்சம் பேசணும் செல்வம். சொல்லுமா. சுஜிதா கர்ப்போன்னு அவளே தகவல் தந்து ஒரு முழு நாளாச்சு. நாம் உடனே போய் பார்க்கலனா அது சரியில்லை. நாளைக்காவது ஒரு பெர்மிஷன் காலையில் போடு. அவளை போய் பார்த்து முடிஞ்சா கூட்டிகிட்டு போகலாம். காலையில் முடியாதுமா. அப்போ சாயங்காலம்? அம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்குது. சத்யா கூட வரட்டும். அவள் விருப்பம் நான் கட்டாயப்படுத்த முடியாதுமா. என்ன செல்வம், அது இந்த மாதிரி பண்ணா நம்ம வீட்டு பொண்ணுக்கு நாதி இல்லைன்னு ஆகாதா? ஏற்கனவே அவள் அங்கே கஷ்டப்படுறா. சத்யா வெளியே வந்தாள். அவள் வீட்டில் எந்த வேலையும் செய்யாமல் படுத்து கிடக்கல. மாமியார் இரு துரும்ப கூட கிள்ளி போடுறதில்ல. வீட்டையும் பார்த்துட்டு ஆஃபீஸ்க்கும் போகிறா சுஜிதா. யாரை உங்கள் அம்மா குத்தி காட்டுறாங்க செல்வம்? ஐயோ, நான் உன்னை ஏமா சொல்ல போகிறேன்? என் மகளோட அவல நிலையை தான் சொல்கிறேன். அது தப்பா? அவளுக்கு தான் அவல நிலை. கை நிறைய சம்பாதிக்கிறா, வசதியான வீட்டில் வாழ்கிறா. பரிதாபப்பட என்ன இருக்குது? அதானே. நீ ஏமா இப்படி புலம்புற? செல்வமும் கேட்க வசுந்தரா அதற்கு மேல் பேசவில்லை. பல சங்கதிகள் இவர்களுக்கு தெரியாது. தெரிந்தாலும் சுஜிதாவுக்காக இவர்கள் கவலைப்பட போறதில்லை. தன்னை பற்றின சிந்தனை மட்டும்தான் சத்யாவுக்கு. பேசி உபயோகமில்லை. இதை பாருமா, 4 நாள் போகட்டும். சனி ஞாயிறு வரும்போது அவளை போய் பார்க்கலாம். ஃபோனில் பேசிக்கோ, புரியுதா? சத்யா முறைத்துவிட்டு புருஷனுடன் உள்ளே போக கதவு சாத்தப்பட்டது. அம்மா நொந்து போனாள். இதுநாள் வரை பேசாத நான் இனிமே பேசி முடியாது. பேசினாலும் என் குரல் எடுபடாது. எனக்குள்ள ஒரே ஆதரவு சுஜிதா. அம்மா பிள்ளை வீடு திரும்பி இரவு உணவை சாப்பிட்டார்கள். வேலைகளை முடித்துவிட்டு சுஜிதா உள்ளே வர வழக்கம் போல இரவு 10:30 மணி. மௌலி சகலமும் பார்த்து கொண்டுதான் இருந்தார். சுஜிதா உள்ளே வந்தாள். சஞ்சய் அரை தூக்கத்தில் இருந்தான். என்னங்க, நான் கொஞ்சம் பேசணும். காலையில் பேசிக்கலாம். எழுந்து உட்காருங்க. காலையில் ஆஃபீஸ் போகிற பரபரப்பு வந்துடும், பேச முடியாது. ஏன் சுஜி தொந்தரவு பண்ணுற? என்ன பேசணும்? காலையில் உன்னை கொண்டு போய் உங்கள் அம்மா வீட்டில் விடணும், அதானே? எங்கள் அம்மா சொல்லியாச்சு, விட்டுடுறேன். அது இல்லைங்க. வேற என்ன? காலையில் நான் பேங்க்கு போகணும். வேண்டாம், 1 வாரம் லீவு எடுத்துக்கோ. ஃபோனில் இன்னும் நீ சொல்லலையா? என்னை பேச விடுங்க. சரி சொல்லு. 1 வாரம் லீவு போதாது. டாக்டர் என்ன சொன்னாங்க? அனிமிக்கா இருக்கிறதால சொன்னாங்க. 4 வருஷம் கழித்து வந்திருக்கு. அதை பாதுகாக்கவும் பெட் ரெஸ்ட் இருக்கணும். அதனால் குறைஞ்சபட்சம் 2 மாதம் லீவு போடணும். அதை ஃபோனில் சொல்ல முடியாது, பர்சனலாக பேசணும். இப்போ நீ 2 மாதம் போட்டால் அப்புறம் பிரசவத்துக்கு பின்னால் தேவைப்படுமே. மெட்டர்னிட்டி லீவு இருக்குது, தவிர லீவு போடணும். சமயத்தில் சம்பளம் கட்டாகலாம். அம்மா அதை வேண்டான்னு சொல்கிறாங்க. ஏன்? சம்பளம் கட்டானா சமாளிக்கணும் இல்லையா? குடும்பம் நடத்துறது அம்மா தானே. நீங்களும் நானுமா சேர்ந்து ₹1,00,000 மேலே சம்பாதிக்கிறோம். மாமாவுக்கு பென்ஷன் இருக்குது. இது சொந்த வீடு. நம்ம 4 பேருக்கு எப்படிங்க பத்தாக்குறை வரும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது சுஜிதா. நிர்வாகம் அம்மா கிட்ட இருக்கு. நீங்கள் எப்போ தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க? அதுக்கு என்ன அவசியம்? அப்படி சொல்லாதீங்க. இத்தனை நாள் மொட்டை மரமாக தான் இருந்தேன். இப்போ அதில் ஒரு மொட்டு விட்டுருக்கு. அதை பாதுகாக்கணும். நம்ம குழந்த. நான் லீவு போடணும். உடனடியாக வேலைக்கு ஒரு ஆளை ஏற்பாடு செய்யணும். வேண்டான்னு அம்மா சொல்கிறாங்க. அத்தையால் முடியாது, வேற யார் செய்வாங்க? சஞ்சய் பேசவில்லை. நான் தான் செய்யணும். டாக்டர் சொல்கிறத மீறி செஞ்சுட்டு கர்ப்பம் கலைஞ்சா என்ன பேசுகிற சுஜிதா? நமக்கு தாங்க நஷ்டம். ஒரு குழந்தை வரணும்னு படாத பாடுபட்டிருக்கோம். இப்போ வந்திருக்கு. அதை கண்டிப்பாக தக்க வச்சுக்கணும். நான் லீவு போட்டுட்டு ரெஸ்ட்டில் இருக்கேன். எங்கே? உங்கள் அம்மா வீட்லையா? எதுக்கு? இங்கே தான் வேலைக்கு ஆள் போட்டு போகிறோமே. அப்புறம் என்ன? வேலைக்கு ஆள் கிடைக்கணும். கிடைச்சாலும் என்ன சம்பளம் தரணும்னு தெரியாது. உன் சம்பளம் போகும். வர்றவங்களுக்கு சம்பளம் தரணும். பட்ஜெட் அடிக்காது.
இடிக்கும் தான், நான் மறுக்கலை. அப்புறம் இதை பாருங்க, நாளைக்கு காலையில் எல்லாரும் உட்காந்து இதை பேசலாம். இல்லை சுஜிதா, அம்மா அதை விரும்ப மாட்டாங்க. அவங்க முடிவெடுக்கட்டும். சுஜிதாவுக்கு எரிச்சல் பொங்கிவிட்டது. இதுநாள் வரை வராத கோபம் குபீரென புறப்பட்டது. எந்த ஒரு பேச்சையும் எடுக்காம ஒரு அடிமை போல இயங்கிக் கொண்டிருந்த சுஜிதாவுக்கு இப்போது பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதை பாருங்க, போதும், நாளைக்கு நீங்களும் இருக்கணும். குரலில் கண்டிப்பும் உத்தரவும் இருக்க சஞ்சய் வெடுக்கென திரும்பினான். என்ன நீ ஒரு மாதிரி பேசுகிற? நான் பேசலைங்க. தாமதமாக என் கர்ப்பத்தில் உங்கள் பிள்ளை பேசுது. சரி, காலையில் பார்த்துக்கலாம். நீங்கள் பெர்மிஷன் போடுங்க. காலையில் சீக்கிரம் எழுந்து பேசிட்டு பேங்க்கு போகலாம். இது நம்ம குழந்தை, அந்த பொறுப்பு உங்களுக்கும் உண்டு. சஞ்சய்க்கு அவள் பேசியது சுத்தமாக பிடிக்கவில்லை. இதுநாள் வரை பேசாத ஒருத்தி பேசினால் கண்டிப்பாக எந்த ஒரு புருஷனுக்கும் பிடிக்காது. சஞ்சய் திரும்பி படுத்து விட்டான். காலையில் சுஜிதாவுக்கு விழிப்பு வந்தும் வேண்டுமென்றே படுத்து கிடந்தாள். 7:30க்கு எழுந்து குளித்தாள். மாமாவுக்கு மட்டும் காஃபி போட்டு கொடுத்தாள். என்னம்மா, தயாராயிருக்கியா? சுஜிதா எதுவும் பேசவில்லை. சாமி கும்பிட்டாள். சரஸ்வதி எழுந்து வந்தாள். டிஃபன் எதுவும் பண்ணலையா? சஞ்சய் ஆஃபீஸ்க்கு போக வேண்டாமா? முடியல அத்தை, தலை சுத்தலாக இருந்தது. நானே இப்போதான் எழுந்து குளித்தேன். சஞ்சய் குளித்து விட்டு வந்தான். சஞ்சய், அவளை கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டுடு. நீ வெளியில் சாப்பிட்டுக்கோ. இல்லத்த, இன்னைக்கு நான் அம்மா வீட்டுக்கு போகலை. ஏன்? பேங்க்கு போய் 2 மாதத்துக்கு லீவ் அப்ளிகேஷன் கொடுக்கணும். எதுக்கு? டாக்டர் சொல்லிட்டாங்க இல்லையா? அதை மீறி நடந்து நாளைக்கு கர்ப்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டா 2 மாதம் லீவு போட்டுட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போக போறியா? எதுக்கு? தேவைப்பட்டா 1 நாள் 2 நாள் இருக்கலாம். ஏன் வீடு இங்கே இருக்கும்போது அம்மா வீட்டுக்கு எதுக்கு? ஏன் வீடு என்பதை அழுத்தி சொன்னாள். சரஸ்வதி கடுப்பாகிவிட்டாள். இங்கே பெட் ரெஸ்ட்டில் நீ இருந்தா வேலைகளை யார் செய்கிறது? உங்களால் முடியாத அத்தை, ஆள் போட்டுக்கலாம். என்ன சம்பளம் கொடுப்ப? இப்பெல்லாம் வீட்டோடு இருந்து எல்லா வேலையும் செய்யணும்னா குறைஞ்சபட்சம் 15,000 தரணும். உன் சம்பளம் கட்டு. வர்றவளுக்கு 15,000 இங்கே என்ன கொட்டியாக கிடக்குது? கொஞ்சம் இருமா சுஜிதா. மௌலி உள்ளே புகுந்தார். சரஸ்வதி, நம்ம 4 பேருக்கு தாராளமாக செலவழிச்சா கூட மாதம் 40,000க்கு மேலே தேவையில்லை. இதோ நான் பட்ஜெட் போட்டு வச்சுருக்கேன். சரஸ்வதி சரக்கென திரும்ப. சஞ்சய்க்கு பிடித்தம் போக்க கைக்கு 80,000 வருது. இப்போ சுஜிதா சம்பளமே இல்லைன்னா கூட சஞ்சய் சம்பளம் மட்டும் வந்தால் கூட ஆள் போட்டு ஈஸியாக சமாளிக்கலாம். விளையாடுறீங்களா? பட்ஜெட் போட உங்களுக்கு தெரியுமா? சரஸ்வதி, நான் வேலை பார்த்தது அரசாங்க நிதி நிறுவனத்தில். உன் மருமக சுஜிதா வேலை பார்க்குறது பேங்க்கில். எங்கள் 2 பேருக்கும் பட்ஜெட் தெரியாதா? நீ எங்கள் காதில் பூவா வைக்கிற? அதிக செலவுன்னு ஒன்று உண்டு. அதுக்கு பட்ஜெட் போட்டிருக்கேன். மாதம் 10,000 ரூபாய் அதிகமாகும். சரஸ்வதி கடுப்பாகிவிட்டாள். இத்தனை நாள் 2 பேரும் லட்சத்தில் 20,000 கொண்டு வந்தாங்க. 40க்கு மேலே நம்ம வீட்டில் செலவாகலை. அட 60ன்னு வச்சுக்கோ. அப்படி பார்த்தாலும் மீதி 60 இருக்கணும் இல்லையா? அதுவும் கிட்டத்தட்ட 2 வருஷ காலமாக 15 லட்சம் ரூபாய். சரஸ்வதி ஆடிப்போனாள். இதுநாள் வரை கணக்கு கேட்காத புருஷன் நடுக்கூடத்தில் வைத்து பட்ஜெட் செலெக்ஷன் நடத்துகிறார். யார் இவருக்கு இவ்வளோ தைரியத்தை கொடுத்தது? நீ அழகாத்தான் குடும்பம் நடத்துகிற சரஸ்வதி, அதை நான் மறுக்கலை. ஆனால் வெளியில் போய் உழைச்சி கொண்டு வந்தால் யார் வேணாலும் குடும்பத்தை நடத்தலாம். என்ன பேசுகிறீங்க? நமக்கு கடன் எதுவும் இல்லை, கஷ்டங்கள் இல்லை. அப்படி இருக்கும்போது சுஜிதா உண்டான இந்த நேரத்தில் யாரும் கஷ்டமும் படக்கூடாது, பணக்கணக்கும் பார்க்கக்கூடாது. ஏன்னா வரப்போகிறது நம்ம குடும்ப வாரிசு. சரஸ்வதி முகத்தில் அனல் வீசியது. சஞ்சய், இதை பாரு, எங்கள் 2 பேருக்கும் வயசாயிட்டே வருது. உங்கள் அம்மா உடம்புல 1000 கோளாறு. அவளும் நிர்வாகத்தை எத்தனை நாள் நடத்துவா? நான் வெளியில் ரிட்டையர் ஆன மாதிரி அவளுக்கு வீட்டுக்குள்ளே ரிட்டையர்மெண்ட் கொடுக்கணும். புரியுதா? சரஸ்வதிக்கு திக்கென்றது. இனி பொறுப்பை நீ எடுத்துக்கணும். நீனா என்ன? சுஜிதா தான். இப்போ அவள் பெட் ரெஸ்ட்டில் இருந்தாலும் படுத்தபடியே உத்தரவுகளை பிறப்பிக்கலாம் இல்லையா? மாமா, நிர்வாகமெல்லாம் கைமாற வேண்டாம். அது அத்தைக்கிட்டேயே இருக்கட்டும். வேலைக்கு ஆள் போட்டுட்டு நான் லீவும் போட்டால் போதும். ஆமாம்மா, இப்போ அதுதான் முக்கியம். வேலைக்கு நான் ஆள் ஏற்பாடு பண்ணுறேன். சஞ்சய், நீ இன்னைக்கு லீவு போடு. சுஜிதாவை கூட்டிகிட்டு பேங்க்கு போ. அவள் லீவு போடட்டும். அப்புறமா அவங்க அம்மா வீட்டில் அவளை விட்டுட்டு நீ வா. சஞ்சய் திரும்பி அவளை பார்த்தான். நான் இப்போ ஹோட்டல்லேருந்து டிஃபனை வாங்கிட்டு வரேன். சாப்பிட்டு நீங்கள் 2 பேரும் புறப்படுங்க. சரஸ்வதிக்கு சுருக்கென்று ஏறிவிட்டது. மற்றவர்கள் மட்டுமே பேசி தன் குரல் தேய்வதில் அவளுக்கு சம்மதமில்லை. இதனால் வரை அது நடந்ததும் இல்லை. இந்த ஒரு நாள் நான் மௌனமாக இருந்துவிட்டால் எல்லாமே எல்லை மீறிவிடும். கை மிஞ்சி போகும். கூடாது. திரும்பினாள். சஞ்சய், நீ ஆஃபீஸ்க்கு போ. அம்மா,
நான் முன்ன சொன்னபடி சுஜிதா ஒரு வாரம் லீவு போடட்டும். அவங்க அம்மா வீட்டில் இருந்து அவளை வந்து பார்க்கட்டும். மற்ற சங்கதிகளை அப்புறமா முடிவெடுக்கலாம். சரஸ்வதி, அவள் லீவு போட்டாகணும். அதை பேசலாம். பேச என்ன இருக்கு? இது டாக்டர் உத்தரவு. டாக்டர் பல இதுவும் பேசுவாங்க. உண்டாகிற அத்தனை பேரும் பிரசவம் வரைக்கும் படுக்கையில் படுத்து கிடந்தா நிறை மாதம் வரைக்கும் வேலைக்கு போகிற பெண்கள் இல்லையா என்ன? அப்படி சுஜிதாவுக்கு என்ன அவசியம் சரஸ்வதி? நீங்கள் பேசாமல் இருங்க. நான் 3 பெத்தவ, எனக்கு எல்லாம் தெரியும். வீட்டு வேலைகளை செஞ்ச காரணமாக பிள்ளையெல்லாம் தெரியும். எனக்கு வரப்போகிற வாரிசுக்கு மேலே அக்கறை உண்டு சஞ்சய். நீ புறப்படு. மௌலி கடுப்பாகிவிட்டார். இருடா சஞ்சய், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அது நிறைய சம்பாதிக்கிற உன் மனைவி இந்த வீட்டில் அடிமை இல்லை. 2 பேரும் சம்பாதிக்கிறீங்க. பணத்துக்கு பஞ்சம் இல்லை. உங்கள் அம்மா இந்த அளவுக்கு பிடிவாதம் பிடிக்கிறது நியாயம் இல்லை. சஞ்சய், நீ புறப்படு. சரிம்மா. சஞ்சய் உடைமாற்றிக்கொள்ள உள்ளே போக சரஸ்வதி திரும்ப சுஜிதா குழப்பத்துடன் மாமனாரை பார்க்க, சுஜிதா, நீ ட்ரெஸ் மாற்றி ரெடியாகுமா? உன்னை பேங்க்குக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். எதுக்கு மாமா? லீவு போடதா? உன்னை இந்த நிலையில் தனியாக விடக்கூடாது. யாராவது உன் கூட வரணும். இந்த நேரத்தில் உனக்கு எல்லா விதத்துலேயும் பக்கபலமாக இருக்க வேண்டியது சஞ்சய். அவனை அப்படி இருக்க விடாமல் தடுக்கிறா சரஸ்வதி. என்னங்க நீ பேசாத சரஸ்வதி. ஒரு நல்ல பிரச்சனைக்கு நியாயமான தீர்வு காண அழகாக பேசும்போது எல்லாத்தையும் நீ கலைச்சி விட்டு உன் பிடிவாதம்தான் பெருசுன்னு நிற்கிற பாரு. அது நியாயம் இல்லை. அப்படி எல்லாருமே பிடிவாதம் பிடிக்க தொடங்கினா ஒரு குடும்பம் நல்லா இருக்குமா? நீயும் சுமந்த பெண்கள் பெத்தவ. உனக்கே ஈரமும் இறக்கமும் இல்லைன்னா எப்படி சரஸ்வதி? என்ன அளவுக்கு மீறி பேசிட்டு போகிறீங்க? இல்லை சரஸ்வதி, இனிமே பேச போகிறதில்ல. பேசி லாபமும் இல்லை. சுஜிதா, நீ புறப்படு. நம்ம சங்கதிகளை இனி நாம் தீர்மானிக்கலாம். சுஜிதா தயங்கினாள். ஏமா தயங்குற? நான் இருக்கேன், போம்மா. சரஸ்வதி பொங்கிவிட்டாள். சுஜிதா உள்ளே போனாள். சஞ்சய் வெளியே வந்தான். சஞ்சய், இப்படி வா. என்னம்மா? உங்கள் அப்பா ரொம்ப ஓவராக பேசுகிறாரு. இது குடும்பத்துக்கு எந்த விதத்துலேயும் நல்லதில்ல. அதனால் இனி நீ பேசணும். என்ன பேசணும்? உத்தரவு போடணும். நீ சொன்னா சுஜிதா செஞ்சுதான் ஆகணும். அவளோட உங்கள் அப்பா போக வேண்டாம். நீ போகிற. அவளே எப்போ போட்டு பேசிட்டு அதுவும் ஒரு வாரம்தான். அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு வா. சரிம்மா. சுஜிதா உடைமாற்றி கொண்டு வந்தாள். மௌலியும் வெளியே வந்தார். போகலாமா மாமா? இல்லை சுஜிதா, அப்பா வர வேண்டாம், நான் வர்றேன். என்னடா, ஒரு வாரம் லீவு போதும். உங்கள் அம்மா வீட்டில் விடுறேன். சஞ்சய், அப்பா, நான் அவள் புருஷன். ஏன் பேச்சு கேட்டு அவன் நடக்கணும். அப்படியா? உங்கள் அம்மாவுக்கு தான் புருஷன். ஏன் பேச்சு கேட்டு அவன் நடக்கிறாளா? 30 வருஷமாக இந்த வீட்டில் அவள் ஆட்சி தானே நடக்குது. வயசு பிரச்சனைப்பா. நான் என்ன செய்ய முடியும்? ஏன் மனைவி என் பேச்சுக்கு கட்டுப்படணும். இதில் நீங்கள் தலையிடக்கூடாது. என்னங்க, நீங்கள் பேசுகிறது உங்கள் அப்பா கிட்ட தான் தெரியும். அவள் அடங்குனா அடங்கணும். சரஸ்வதி சிரித்தாள். நீ புறப்படு. அவன் காரை எடுக்க வெளியே போனான். மௌலி முகம் இருண்டு போனது. நேரடியான தாக்குதல். சரஸ்வதி அருகில் வந்தாள். இது உங்களுக்கு வேணுமா? ஏன் பேச்சை கேட்டு வழக்கம் போல நீங்கள் இருந்தா இந்த கஷ்டம் உண்டா? அவன் திரும்பி சுஜிதாவை பார்த்தான். அவள் எதுவும் பேசாமல் பரிதாபமாக அவனை பார்த்தாள். ஏன் பொருட்டு பேச வந்தவர் இன்னைக்கு அவமானப்பட்டு நிற்கிறாரு. என்னால் எதுவுமே பேச முடியல. இது தப்பு. நான் நடந்தாலும் சரி, நான் பேச வேண்டும். இந்த குடும்ப வாரிசுக்காகத்தான், உடல்நிலைக்காகவும் தான், நான் சுதந்திரத்துக்காகவும் தான் குரல் கொடுக்குறாரு. இன்னைக்கு அவமானப்பட்டு நிற்கிறாரு. இந்த அவமதிக்கவே கூடாது. அவன் காரை எடுத்தாச்சு. நீ போ. சரஸ்வதி குரல் கொடுக்க மௌலியை திரும்பி திரும்பி பார்த்தபடி சுஜிதா நடந்தாள். அவளது பார்வையில் ஒரு சோகம் இருந்தது. காருக்குள் நுழைந்தாள். சஞ்சய் காரை எடுத்தான். நேராக பேங்குக்கு வந்தார்கள். சுஜியையும் அழைத்து கொண்டு தலைமை மேனேஜர் அறைக்கு நுழைந்து வணங்கினான். ஏற்கனவே ஃபோன் மூலம் தகவல் தெரிவித்திருந்தான். கங்க்ராஜ் சுஜிதா. மற்ற ஊழியர்களும் கூடிவிட்டார்கள். வாழ்த்து தெரிவித்தார்கள். 4 வருஷம் கழித்து உண்டாகி இருக்க ரொம்ப பத்திரமா இருக்கணும். ஒரு பொண்ணு சொல்ல, அதான் என்னை தனியாக விடாமல் அவர் கூட்டிகிட்டு வந்தார். டாக்டர் 2 மாதம் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. அப்படியா? 2 மாதம் என்ன லீவு போட இவர் சொல்லியிருக்காரு. சஞ்சய்க்கு திக்கென்றது. உங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறது தான் சரி. இதை நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாமே. இவரும் அதைத்தான் சொன்னார். நான் தான் ஒரு தடவை வந்துட்டு போகலாமேன்னு வந்தேன். மேனேஜர் மெதுவாக, இப்போ ரெஸ்ட்டு தான் முக்கியம். லீவ் அப்ளிகேஷன் என்று கொண்டு வாப்பா. அது 10 நிமிடத்தில் நிரப்பி கையெழுத்திட்டாள். 2 மாத ஓய்வு சொல்லிக்கொண்டு வெளியே வந்தாள். சஞ்சய் கடுப்பில் இருந்தான். அங்கே எதுவும் பேச முடியவில்லை. ஏன் நான் சொல்கிறத கேட்காம 2 மாதம் லீவு போட்ட? நம்ம புள்ள கர்ப்பத்தில் நிலைக்கணும்னா அது அவசியம்.
இது கலைஞ்சு நாளைக்கு புள்ளையே உண்டாகலைன்னா அதுக்கும் உங்கள் அம்மாவும் இந்த ஊரும் என்ன பேசும்? நான் தயாராகணும். இப்போ அதுதான் முக்கியம். இப்போ எங்கே போகணும்? எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் 4 நாள் இருந்துட்டு நான் ஃபோன் பண்ணுறேன், கூட்டிகிட்டு போங்க. சஞ்சய் ஆடிப்போனான். எல்லா முடிவுகளையும் அம்மா எடுப்பாள். அவன் எதிலும் தலையிடுவதில்லை. இதற்கு மேல் இதில் ஓங்கி பேச அவனுக்கு தெரியவும் இல்லை. காரை எடுத்தான்.